ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன். நான் சிங்கிள் தான், நீங்க வந்தா மிங்கிள் ஆகலாம். நான் அந்த பிள்ளைய லவ் பண்றேனம்மா. எனக்கு உங்களோட மகனண்டா உலகம். நாளைக்கு ஐஷுவை பார்க்க போறேன். ஐஷோட அழகுல விழ போறேன். பேபி பேபி ஆறு டிக்டாக்ல மெசேஜ் போடக்குள்ளே நாங்கள் உஷாரா இருந்திக்கும். நீங்கள் இல்லாடி நான் சுத்துறேன் பேபி. ஐஸ்வர்யா ராயா இடிக்க அடிபட்ட லாரிமே அங்கஞ்ச பள்ளம் பள்ளமா இருக்கி. ஐயோ வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு அழுப்பா தான் கிடக்கு. டிக்டாக்கை பார்ப்போம் இருக்கா. ஓமா ஆறா நிறைய லைக் பண்ணிக்க நமக்கு வடிவா தான் இருக்காள் ஃபுல்லு. காய் நீங்க சிங்கிளாண்டு கேட்டிக்காள். ஓமா நமக்கு ஆறு இருக்காமண்ணே இவள் மேக் பண்ணி வரையும் படியான பிள்ளையா இருக்காள். அடிச்சிடுவோம் சிங்கிளாண்டு. நான் சிங்கிள் தான், நீங்க வந்தா மிங்கிள் ஆகலாம். பாப்பா மெசேஜ் வருதான்ட்டு உங்களோட நம்பர் அனுப்புங்க. ஆய் 070 59 46 5051. வடிவான ஃபுல்லாண்டா பாரு. ப்ரொஃபைலில் படியா தான் ஆயிக்கார். எப்படி வடியான உள்ளடாப்பா. நமக்கு ஏதோ ஒரு ஆள் கிடைச்சாலும் பரவாயில்ல, நமக்கு சுறாமீனை கிடைச்சிக்கணும் தான் இந்த கதை. சரி சரி நமக்கு தான் அந்த பிள்ளை. நீங்கள் எந்த இடம் கேட்காள். மட்டக்களப்பு. நீங்களும் மட்டக்களப்பு தானே. ஐயோ உன்னோட வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிக்காள். கோல் அடிப்போம் ஆளுக்கு. டிக்டாக்கில் செட் ஆகிடுது நமக்கு ஒரு ஃபுல் உண்டு. இனி கல்யாணம் தான் நமக்கு. பொன் கிடைக்கான்னு சொன்னாலே ஊருக்குள்ளே இருக்கின்ற எல்லாருக்கும். நம்பர் எடுக்கட்டும். கோல் போகுது சூப்பரால் இல்லை. ஹலோ ஹலோ டப்போஸ் சோக்காரியப்பா குரல். ஹலோ ஹலோ ஐயோ விளங்குது விளங்குது. உங்களோட பேர் என்ன? சொல்லித்தாளே அவ காதல். திருப்பி இருக்கா சொல்லுங்க, எனக்கு விளங்கல. இன்னொருக்கா சொல்லுங்க. ஐயோ உங்களோட பேரை கேட்டாலே சூப்பரா இருக்கான். ரெண்டு பேர் பூவாளி. ஓ தேங்க்ஸ் தேங்க்ஸ் தேங்க்ஸ். சாப்பிட்டீங்களா? ஓ நான் சாப்பிடல, எனக்கு பசிக்கவே இல்லை. நீங்க டிக்டாக்ல சிங்கிளாண்டு மேட்ச் கேட்டோன்னு எனக்கு எல்லாம் போயிட்டு எனக்கு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க எந்த இடம்? ஐயோ நானும் மட்டக்களப்பு தானே. நம்ம மீட் ரீலோட் முடிய போதா? எவ்வளோ போடணும் உங்களுக்கு? என்னடா அடுத்தோடனே ரீலோட் கார்டு ஆட்ட காசு எவ்வளோ போடணும் உங்களுக்கு? எவ்வளவு? ஒரு மாதத்துக்கு நான் 3000 சுட்டுமீராவா? நம்மளே பெரிய பிச்சைக்காரன், நம்மளை அடிக்க வந்தவள். ஓ சொல்லுங்க. ரீலோட் போட்டால் தானே அதே பேல். ஹலோ கதைக்கிற விளங்குகிற கொஞ்சம் கவரேஜ் விட்டு எடுத்து வாங்களேன். ஹலோ
ஹலோ, அது கட் ஆக்கி போட்டால் ரீலோட் போடல, கட் ஆகி போட்டாலோ எடுத்த உடனே ரீலோட் கேட்கால். நீட்டி திருப்பி போல் அடிப்போம். 5 நிமிஷம் ஆகுது. ஹலோ ஓமோ, என்ன கட் ஆகுறீர்கள்? கதைக்க பிடிக்கலையா எங்களுக்கு? நீங்கள் கதைக்காடி நான் செத்துருவேன். நீ ஆ ஆ அப்போ நீங்கள் இருங்க, உங்களோட நம்பருக்கு நான் அம்மாட்ட காசு வேண்டியது ரீலோட் ஒன்று போட்டு ஹோல் அடிக்கண்ணா. ஐயோ, எனக்கா வெயிட் பண்ணுறீங்களா? ஐயோ, சரி சரி, நான் இப்போ ஹோல் அடிக்கண்ணா. டக்குன்னு ஹோடையா? ஆ சரி சரி சரியா. ஆ சரி சரியா. ஆ ஆ ஓகே, இருங்க இருங்க வரேன். அம்மா அம்மா வாங்க. அம்மா. ஓ என்ன மகன்? என்னண்டம்மா? நான் எங்கட ஸ்கூல் பிள்ளைகள் இருக்கு தானே, ஓ நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிக்குவோம்மா எங்க? எங்களுடைய ஸ்கூல்லே. அதாவது எல்லாரும் வந்து ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் காசு போடுறாங்கம்மா. அப்போ நான் மட்டும்தான் அம்மா காசு கொடுக்கல. அப்போ நான் சொன்னேன், இப்போ அம்மா எனக்கு காசு தருவாங்க ஹோல் எடுத்த உடனே உண்டு. இப்போ நான் கொடுத்ததாம்மா. சரி கொண்டு கொடுங்களா? கொஞ்சம் டக்குன்னு தரீங்களாம்மா? வெயிட் பண்ணுறாங்களாம். சரிம்மா, எடுத்து வாங்கண்ணா. டக்குன்னு வாங்கம்மா. சரி சரி, இந்தோட செட் ஆகிடுச்சு நமக்கு லவ் உண்டு. சரியாம்மா சரியாம்மா, இருங்க, நான் கடைக்கு கொஞ்சம் போய் தரேனாம்மா. ஆ சரி சரி. ரீலோட் போட்டாச்சு பிள்ளைக்கு. ஐஸ்வர்யா ராய்க்கு ரீலோட் போட்டு இப்போ கோல் அடிக்க போகிறேன் நாளைக்கு. ஐஸ்வர்யா ராய். என்ன லைன் பிஸியாக இருக்கா லைஷு குட்டி? ஐஷ் குட்டி ஐஷ் குட்டி. ஹலோ ஐஷு, ரீலோட் வந்துதா? ஐயோ, நீ சொன்ன உனக்கா நான் உயிரை கொடுப்பேன். நீங்க சிங்கிளா? இதை சொல்லவே இல்லை நீங்க. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எப்படி கதைக்கு எனக்கு வெக்கமா இருக்கு ஐஷு. ஐஷு, உங்களை நான் பேபி என்று கூப்பிடவா? நீங்களும் கூப்பிடுங்களேன். என்ன என்ன என்னன்னு கூப்பிடுவீங்க? ஐயோ பேபி, உங்களை பார்க்கணும் போல இருக்கு பேபி. நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் அடிங்களா பேபி? ப்ளீஸ் ஒரு போட்டோ அனுப்புங்களேன் பேபி. ஃபோனில் கதைக்கியா? ஐஸ் நீங்க எப்படியா சிரிப்பீங்க பாக்குறதுக்கு? ஐஸ் கட்டி நான் கரைவீங்க இல்ல? நான் வந்து அழகா தயாரிப்பேன். நான் அழகா தயாரிப்பேன். ஐயோ, உங்களோட குரல் எனக்கு விளங்கிட்டு ஆயிடுச்சு. நீங்க ரொம்ப உங்களோட குரல் வடிவா சிவிட்டா இருக்குது. இந்த 24 வயசுல நான் ஒரு புள்ளையோட பேசல. ஆனா நீங்க பேசின எனக்கு உங்களோட ஃபுல்லா பேசணும் போல இருக்கு. உங்களை பக்கத்துல இரும்பு எதுவும் வந்தா விட்டுறாதீங்க, கடிச்சு சாப்பிட்டுரும்.
ஏன்டா அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கீங்க? ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் பேபி. ஐயோ வெக்கமா இருக்கு பேபியோன்னு சொல்ல. உங்களை எப்போ டிக்டாக்ல பார்த்தனோ அண்டையில் இந்த மனசை கொடுத்தேன். நானும் தான் உங்களோட வீடியோஸ் டெய்லி பார்ப்பேன். எல்லாத்துக்கும் நான் லைக் பண்ணுறேன். நீங்க டிக்டாக்ல ரொம்ப அழகா இருக்கு. எடிட் பண்ணீங்களா? இல்லை நான் ரியலாக தான் போட்டிருக்கேன். ஐயோ எந்த போட்டாலும் அறியல். வாவ் சூப்பராக இருக்கீங்க. தளபதி போல இருக்கீங்க. தளபதி போல இருக்கீங்க. ஐயோ எனக்கு சோறு வசிக்கவில்லை. எனக்கு என்ன அவங்களோட இப்போ பெஸ்தரம் கதைக்கணும். அப்போ இருந்து என் வயிறெல்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. வயிறு ஃபுல் ஆயிட்டா? ஆ எனக்கு நான் பேபி. ஹலோ ஓம் என்னண்டா அண்ணா வந்து தான் போல. நான் கொஞ்சம் லேட்டாக எடுக்கணும். மறக்காம நீங்க அடிச்சா நான் கூப்பிட்டு சாப்பிடுவேன். நான் இல்லாட்டி சாப்பிடுவேன். ஆமாம் நான் இந்த குயிக்காக எடுக்கேன். அண்ணா வந்து தான். ஓகே 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 செல்லம் பாய் லவ் யூ. ஓகே பேபி. ஓகே பாய் பேபி. பாய் பேபி. ஓகே பேபி. ஓகே லவ் யூ. லவ் யூ டு பேபி. உம்மா. ஓகே பேபி பாய் பாய். ஓகே பேபி பாய். ஊண்டா போக்குல இருக்கேன்டா. வாடா வாடா போக்குல நினைக்கும் வாடா மச்சான். வாடா சி ஒண்டி இல்லடா. என்ன விளக்கம் சேஜ ஒண்டி வெளியதோ சி எங்கடா நீங்க ஃபுல்லா சோஷியல் மீடியால கிடக்கேன். டிக்டாக் இருந்து வாட்ஸ்அப் இருந்து எல்லாம் அப்படிதான் இல்லடா. ஒரு போன தான் பாப்பா. இல்ல வடி வைக்கிறேன் கொஞ்சம் நான். வடியா நீ வடிவ நாள் தாங்கடா. இல்ல உண்மையை சொல்லுங்க. உண்மை நீ வடிவ நாள் தாங்க. நீ கடுக்கான குத்தி இருக்கா. எத்தனை புள்ளை பின்னால தெரிய போகுதியா கொண்டா போன. இல்ல மச்சான் இல்ல மச்சான் டேய் டிக்டாக் பார்த்துட்டு ரெண்டு ஐடியா பாப்பா. இல்லடா இல்ல நீ ஃபோன் கொடுக்க மாட்டடா யார்ட்டையும் நான். ஏடா நான் கொடுக்கல மச்சான். நான் ரெண்டு போன தரேன்டா. இல்லடா இது ரெண்டுல நிறைய பர்சனல் ஐஷோட விஷயங்கள் நிறைய இருக்குடா. ஐஷுவா ஓண்டா யார் அது? நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன்டா. நான் ஐஷு நான் லவ் பண்றேன்டா. யார் அந்த ஐஷு? என்னண்டா நம்ம டிக்டாக் பார்த்துருந்தோம். நம்ம இந்த நேரத்து தெரியுண்டா எனக்கு. டிக்டாக்ல செட் ஆகிடுறா எனக்கு. அவள் தான் என் உலக கண்டு வாங்கிக்கிறேன் எனக்கு. அவளை பார்க்க நினைச்சாலே சந்தோஷமாக்கிறா. வடிவா நான் ஃபோட்டோ காட்ட மாதிரி ஐசு கூட்டிட்டு இந்த மாதிரி அப்படி இருக்காண்டி. பரவாயில்ல உனக்கு ஏற்ற புள்ள. ஓ அப்படியே நாள்ரா உண்ட மூசே படிக்குது. அக்கா தாங்க சரியா. டேய் ஏன்டா அப்படி சொல்றா சங்கஜக்காண்டி. அவள் தானே நீ எனக்கு எல்லாம். அடே மச்சான் சோசியல் மீடியால கிடக்குறது ஒன்றே நம்ப கூடாடா. ஏண்டே அநேகமானது ஃபேக் ஐடி. ஃபேக் ஐடி ஒரு பக்கம். இல்லை டிக்டாக்ல நம்பவே கூடாது. முக்கியமா டிக்டாக்ல எனக்கு தெரியும்டா. அவள் சொன்னவள்ரா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையும் சொல்ல. அது என்னன்னு சொன்னா அவனை அதான் பிரச்சனை. பொறாமையில சொல்லுவாங்கண்டி. பொறாமை இல்லை இல்லை பொறாமை இல்லை மச்சான். இப்போ எங்கிட்ட சொன்னா நான் உன்னை வெட்டி விட்டுருவோம் மாட்டேன். இல்லடா நான் வாழ்ந்த அவளோட வாழ்வேன். வாழ்ந்தவளோட வாழ புரியா என்னடா அது கைக்காடி. நான் எவ்வளோ காலத்தில் ஒரு பிள்ளையோட கதைக்கல. நான் அவளோட கதைச்சவர் தாண்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நாள் அதில் கூட. எதை நினைச்சாலும் இப்போ நான் சாப்பிட்றது யோசிச்சுட்டேன்டா. இப்போ நான் எனக்கு பசிக்கிறதே இல்லைடா. ஏன்டா அது அதான் உடம்போட இது உனக்கு. சரி உங்க அம்மாவுக்கு தெரியுமோ? அம்மாவுக்கு சொல்லலடா. நான் சொல்லையா? இல்லை அம்மாட்ட சொல்லல. அம்மாட்ட சொன்ன பிரச்சனை ப்ரோ. நான் சொல்லிவிடுறேன் இப்படி டிக்டாக்ல ஒரு பிள்ளைய கல்யாணம் கட்ட போனா அப்படின்னு. என்ன அப்படி அவள் நம்முடைய மட்டக்களப்பு தாண்டா. அவளும் மட்டக்களப்பாடா. நான் நேரில் மீட் பண்ண ஒரு நாளைக்கு மச்சான். உன்னை பைக் தருவியா நீ எனக்கு? பைக் எல்லாம் கஷ்டம் மச்சான். பைக் பைக் தான். பரவாயில்ல சரி ஒரு நாளைக்கு எனக்கு தானே நான் போயிட்டு வரேன்டா. புறோ மாட்டுக்கிட்டு பட்டேன்டா. சிஜி அவளை பார்க்குறாண்டே நாள் தாண்டா. நான் மறக்க முடியாத நாளாக இருக்கும். அது சரிடா. பைத்தியம் உனக்கு. அவள் எப்படி இருப்பான்னு தெரியல எனக்கு. கனவு வேணாத சும்மா. எப்படி வந்து சேர போகுது எனக்கு விளங்கலப்பா. டிக்டாக்லுமே டிக்டாக் நம்ப கூடாடா. இப்போ கிட்ட என்னடா. அடே எனக்கு தெரியும்டா மச்சான் உனக்கு பொறாமண்டி. பொறாமண்டு இல்லடா உண்மையை சொல்றேன்டா மச்சான். இனி நான் அங்கஞ்ச வரைய மாட்டேன். அவள் சொல்லித்தரல எனக்கு நிறைய சொல்லிக்காள்றா. நைட்டில் 6 மணிக்கு அப்புறம் வெளியில் போகக்கூடாண்டிக்காள். ஃப்ரெண்ட்ஸோட வந்து கூட கூடாண்டிக்காள் கூட டைம்.
இது தப்பான கதை. இல்லைடா நம்ம எத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிடலாம். சரிடா இத்தனை வருஷம் தான்டா எனக்கு அவள் தான்டா பெஸ்ட். எனக்கு எங்களோட அம்மாவே முக்கியம் இல்லை எனக்கு. அடே இப்போதான்டா ஒரு 2 நாளும் இல்லைடா. அது பரவாயில்லடா அதான்டா லவ். 2 நாள் 3 நாள் எங்களோட அம்மாவுக்களை அடிக்க சொன்னாலும் நான் இப்போ இருக்கிற நாளைக்கு அடிப்பேன். யாரு கடிக்க போறா? எங்களோட அம்மா என்ன காய்ச்சாவண்டா. என்னடா கதைக்கா? இல்லடா அவள் தானே எனக்கு இப்போ உயிரை அடிப்பாள். இந்தா டிக்டாக்ல சரி உனக்கு கதைச்சு மைக்கையும் போட்டாள் எனக்கு அப்படி மைக்கிற கதையாடா. ஐசு நல்ல பிள்ளைடா அவள். ஐசு குட்டி ஃபோட்டோ அவள்ற மாட்டேங்க மாதிரியா மச்சான். உனக்கு லவ்வை பற்றி தெரியாடா உனக்கு? அடே உண்மையா அவள் தான்டா. அவள் தான்டா அவள் எடிட்டே பண்ணலடா. அவள் தான்டா எவ்வளோ வடி நாள்றா அவள். நீ பார்த்துருக்கியா நேரில்? பார்க்கவே இல்லை. அப்புறம் என்ன சொல்லுவா நீ? அவள் வாட்ஸ்அப்பில் கதைச்சு வந்தான்டா ஃபோன் என்னட்டு. ஓ வீடியோ கால் வச்சு? இல்லை வீடியோ கால் இல்லை. அப்புறம் என்னன்றா கண்டுபிடிக்க? இல்லை நான் நேரில் அந்த ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறோம். கடைசியாக சொல்கிறேன் மச்சான், இந்த டிக்டாக்ல இல்லாட்டி சோசியல் மீடியாவில் மாற உண்டு நம்பாடா. ஒன்று சொல்ல பொறாமண்டு இல்லைடா, பொறாமண்டு இல்லை சரியா? இல்லைடா டேய் ஒன்று சொல்ல வரேன் ஃபஸ்ட்டுக்கு மற்றது சொல்லு. நான் பழைய மாதிரி இப்போ எல்லாரோடையும் கூட மாட்டேன்டா. கூடாம இருக்கிற ஓகேடா. அப்படி இருந்தாலும் நம்மளோட நட்பு மாறாதேடா. எனக்கு இப்போ அவள் தான் முக்கியம். தூக்கத்தில் அந்த கண்ணை மூடி கனவு கண்டாலே அவள் அப்படியே நிற்காள்றா மனசுக்குள்ள. கேளாப்பா. அடே நீ அதுலயே ஊறிட்டாடா. அப்படி டிக்டாக்லயும் அந்த புள்ளையிலையும் ஊறிட்டாடா. புள்ளா ஃபேக் ஐடியா. இல்லடா நீ அப்படி சொல்லாத. நீ அப்படி கூட கழிச்சு எனக்கு கோவம் பாரு. நீ உன்ட வேலையை பார்த்து போடா. நீ எனக்கு எங்க போறா? நான் இப்போ ஃபோன் எடுப்பாள்றா அவள். தெரியாப்பா என்ன நடக்க போகுது எனக்கு. அது பரவாயில்ல நீ போய் உன்ட வேலையை பாரு. சரி சரி. ஐசு குட்டி ஐசு ஐசு என்னடா மகன் ஒரு மாதிரியான நித்திரங்கால ஐஸ்குட்டி ஐஸ்குட்டி. அம்மா வாங்கம்மா. என்னது? வண்டி இல்லை கனவு வண்டிங்க உங்களப்பா. என்ன கனவு? என்னம்மா சரிங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட இல்லை. எனக்கு பசிக்குதே இல்லைம்மா 2-3 நாளா. ஏன் என்ன பிரச்சனை? நான் ஒன்றும் இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேம்மா, இப்போ படிப்பு எழுதில் கொஞ்சம் இறங்கினால எனக்கு படிக்குது இல்லை, இந்த பசிக்குது இல்லைம்மா. ஒரு தம்பி எனக்கிட்ட சொன்னான். என்னண்டி? கடுமையா டிக்டாக்லாம் கதைக்காண்டு. எங்க டிக்டாக்? யாரு மகாஜ் உனக்கு இந்த கதை? தம்பி மிது ஹாஜவனா? அது மிதுக்கு பைத்தியம்மா அவனுக்கு பொறாம அவனுக்கு. அம்மா அம்மா உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேம்மா தெரியுங்கம்மா. நீங்கள் ஒருத்தர் வந்து கதையை கேளுங்க. என்ன கதையை உங்களோட மகன் உங்கள்கிட்ட ஒன்று சொன்னா கோவிப்பீங்களா? என்ன சொல்லுங்க. நான் இதை மறைக்கிறல்லம்மா. இனி மறைச்சி சரி வராது. நான் அந்த பிள்ளைய லவ் பண்ணுறேனம்மா. கடவுளே எங்கத்திய பிள்ளை? அவள் வந்து மட்டக்களப்பு தான். ஆனால் ரொம்ப அழகாரிப்பாளம்மா. உங்களை நல்லா பாப்பாளாம் சொன்னோம். பார்த்துட்டியா? இல்லை அவள் சொன்னாள் எப்படின்னுமா, எனக்கு மாமி தான் அம்மா, மாமா தான் அப்பாண்டு. அப்போ இதுக்கு பிறகு அம்மா நான் உலகம் வண்டி இல்லை எல்லாம் உலகம். அவள் சொன்னோம்மா எனக்கு தான். ஓ எப்படிப்பட்டவளோ? இல்லைம்மா நீங்கள் அவளை பற்றி தப்பா கதையாங்கம்மா. அதை பற்றி எல்லாம் கேட்டுக்கணும். எத்தனை எனக்கு 2 வயசுக்குலாமே அம்மா. அவள் ரொம்ப அழகாரிப்பாளாம்மா. நிலா போல இருப்பாளாம்மா. அவள் சொன்னாள் நிலா போல வட்ட மாதிரி பாளாண்டாம்மா. போட்டோ அனுப்புனா? இல்லை ஃபோட்டோ அனுப்பல. போட்டோ அனுப்பாம நிலா போல இருப்பா லீலா போல இருப்பான் எப்படி நீ சொல்லுவா? இல்லைம்மா எனக்கு அவள் தான் இப்போ எல்லாம். ஏனம்மா எல்லாரும் பொறாம இந்த இது இந்த டிக்டாக்லம்மா. எந்த கடவுளே டிக்டாக்ல? டிக்டாக்லம்மா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு ஒரு நம்பர்ல இந்த ஒரு ஃபோட்டோ போட்டு ஹாய் நீங்கள் சிங்கிளாண்டு. நான் ஒரு மெசேஜ் போட்டு அடுத்த ஃபுல்லாக ரிப்ளை வந்து வாட்ஸ்அப்பில் நம்பர் தான் அந்த ஐசு. அது என்னட்ட காட்டிருக்கேன் யாருன்ட்டு பார்க்குறேன். இல்லைம்மா ஐசு வடிய நாளம்மா. நான் என்னண்டாம்மா நாளை இன்றைக்கு நான் ஐசு மீட் பண்ண போகிறோம். எங்கே? நாங்கள் வந்து கல்லடி பீச்சில் மீட் பண்ண போகிறோம். 2 வயதாண்டு சொல்கிறீர்கள். எத்தனை வயதாண்டு தெரியுமா? அம்மா இதை நீங்கள் அப்பாட்ட சொல்லாதீங்க. நான் அவங்கள வீட்டை கொஞ்சம் இது பசிதியான பாட்டியம்மா. நகர பாட்டி தான் உங்கள்கிட்ட சொன்னேன். மற்றவங்களை பொறாமப்படுவாம்மா. டிக்டாக் ஒன்று சொல்ல எல்லாரும் பொறாமப்படுறாங்க. நமக்கு செட் ஆகிட்டு நல்லா இருக்கலாமா? லைஃப் மாறிடும். லைஃப் மாறிடும்தான் உள்ளே பார்க்கணும் முதல். அம்மா இப்போ மாப்பிள்ளை பொம்பளைலாம் தேட தேவையில்லம்மா. டிக்டாக்ல செட் ஆகிடும். ஐசு 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 எங்களோட அம்மா அவங்களோட பேச போகிறாங்களா? ஓ அத்தை. நான் சொல்லிட்டேன் என்னடா எங்களோட அம்மாட்ட எனக்கு மறைச்சி பழக்கம் இல்லை ஐசு. மற்றது உங்களை என்னால் மறைக்கலாம். எங்களுக்கு அம்மாட்ட சொல்லி தான் நான் கேட்டு வர்றதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கு. இந்தாங்க அம்மா கதைங்க அம்மா. ஹலோ இப்போ எங்கட முகம் பார்க்க நீ அத்தை உத்தாண்டெல்லாம் வைக்கக்கூடாது. அப்படி அத்தை வைக்கக்கூடா.
எனக்கு உங்களோட மகனண்டா உலகம்மா அம்மா அம்மா உலகம் ஐசு எனக்குள்ள ஐசு கதையா நீங்க உண்டு என்ன நீ அம்மா என்னத பிள்ளைக்குள்ள விழுந்துட்டியோ அடி ஐசு அம்மா கொஞ்சம் தெரியும் தானே அம்மா கொஞ்சம் அப்செட் ஆள் அப்படி சட்டா ஐசு அம்மா வீட்டை சொல்றாங்க எல்லாரும் நீங்க போட்டோ அனுப்பலையா இன்னும் மற்ற வீடியோ கால் கதைக்கலையா அப்ப அம்மாக்களுக்கு உங்களோட சந்தேகமா இருக்கு அப்ப நாளைக்கு நீங்க கல்லடி பீச்சுக்கு வாங்க நானும் பாரேன் இல்ல நான் அத்தையோட வரல அத்தையோட வந்தா தெரியும் தானே அவங்க கொஞ்சம் இதா இருப்பாங்க நான் மட்டும் வந்தா கொஞ்சம் சந்தோஷம் இவங்களை பாக்குற அந்த நாள் என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இருக்க போகுது அதேர வாய் தெரியா அம்மா ப்ளீஸ் சரி நான் உங்களோட பீச்சில் சந்திக்கன் பேபி ஓகே மிஸ் யூ டூடா நாளைக்கு மீட் பண்ணுவோம் ஓகே பேபி நீங்கள் அந்த இதுக்கிட்ட வாங்கலாம் பீச்சுக்கிட்ட ஓகே பேபி ஓகே பேபி காலையில் 9 வாங்கலாம் ஓகே நான் இரவு நித்திர தூங்க மாட்டேன் பேபி ஒன்றும் ஓடாது பேபி உங்களை உடம்புடைக்கிற கையால் ஓடாது அணி ஓகே பேபி நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம் பேபி பாய் பாய் நல்ல வாய் அம்மா எனக்கு புது உடுப்பு எடுக்கணுமா நான் பள்ளிக்கூடக்குள்ள போகணும் நீங்கள் போய் வேலையை பாருங்கம்மா அம்மா கொஞ்சம் பவுடர் தாங்களாம்மா கொஞ்சம் பவுடர் தாங்களாம்மா அம்மா கொஞ்சம் பவுடர் தாங்களேன் நாளைக்கு ஐஷுவை பார்க்க போகிறேன் ஐஷுவோட அழகில் விழ போகிறேன் கல்லடி பீச்சில் நானும் ஐஷு நாளைக்கு குளிப்பேன் தாங்கம்மா கொஞ்சம் பவுடர் ஓகே காணுங்க ஐஷுவை பார்க்குற அந்த நாள் என் வாழ்க்கையை மறக்க முடியாது நாளைக்கு கல்லடி பீச்சுக்கு தான் போகிறேன் ஐஷு நான் பீச்சுக்கிட்ட நிற்கேன் நீங்கள் சொன்ன உடுப்பு தான் போட்டிக்கேன் பிளாக் கலர் ஷர்ட்டும் வாட்டர் கலர் ஜீன்ஸும் போட்டிக்கேன் ஐஷு நீங்கள் என்ன கலர் போடுறீங்க ரெட் கலரா ஐயோ உங்களோட கலருக்கு சும்மா தூக்க போதே ஆளை டிக்டாக்ல உண்மையா ஐஷு நம்ம இந்த டிக்டாக் அளவில் நன்மை என்று பாருங்க ஐஷு ஓகே டக்குன்னு வாங்க ஐஷு நான் வெயிட் பண்ணுறேன் ஓகே 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 ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் காத்திருந்தேன் அந்த பார்வை பார்க்க முடியாம நான் காத்திருந்தேன் வாராயோ வாராயோ மோனாலிசா பேசாமல் பேசுதே கண்கள் லேசா நானந்தக்கா ஐயோ ஐஷோவாக்க பிறகு எங்க பேபி பாருன்னு சொன்னாரு. ஹலோ ஹோம் பேபி பீச்சி கிட்ட வந்துட்டேன். ஓகே பேபி அடுத்த இல்லைங்க வர விளையில் விழுந்தேன் விண்வெளியில் பறந்தேன் கண் விழித்து சொப்பனம் கண்டேன் உன்னாலே பேபியை பார்க்குற அந்த நாள் அந்த நிமிஷம் ஐயோ நினைக்கவே முடியல. பேபி பேபி ஆறு நான் தான் ஒரு ஐசு ஐஷுவா பேபி இந்த பண்ணி பக்க மாறிக்கா என்ன பேபி ஓடுறீங்க? கொஞ்சம் கிட்ட வாங்க நான் தான் பேபி கொஞ்சம் காட்டுங்க. என்ன பேபி பேர் என்ன? ஐசு பேபி ஐசு ஐஸ்வர்யா ராயா இடிக்க அடிபட்ட எல்லாருமே அங்கஞ்ச பள்ளம் இருக்கி ஏண்டி போய் சொன்ன நீ? என்ன பேபி நான் அழகா இல்லையா? பேபியா என்ன பேபி டிக்டாக்ல எப்படி போட்டோ ஓட்ட நீ என்னட்ட ஒரு நாள்ல வீடியோ கால் வச்சினியா நீ என்னட்ட நீங்க அந்த ரீலோட் போட்டிக்க மாட்டீங்க. என்ன பேபி எப்படி சொல்றீங்க? நீங்க இல்லாம நான் உயிரோட இருக்க மாட்டேன் பேபி. உன்னை பார்த்தாலே எனக்கு சாவணும் போல இருக்கு. உன்னை கட்டிட்டு நான் அப்படி வாழ்றேன். ஏன் பேபி
நீங்க இல்லாட்டி நான் செத்துருவேன் பேபி. இன்னொருக்கா பேபி என்று நான் சிரிப்பால் அடி பண்ணி உனக்கு. என்ன பேபி இப்படி இருக்கீங்க? என்ன நீங்க தான் என் உயிர் பேபி. பேபி ஐ லவ் யூ பேபி. அப்பா முடியலடா. பேபி ஐ லவ் யூ பேபி. ஐயோ சாமி உன்னை மன்னிச்சுக்கொள்ற ஆளுடைய சாமி. பேபி நீ இல்லாட்டி நான் செத்துருவேன் பேபி. டிக்டாக்ல மெசேஜ் போடக்கூட நாங்கள் உஷாராக இருந்திக்கும். எங்கடா சிங்கிளா கிடந்து எனக்கு ஒரு மிங்கில் வருதுண்டு சந்தோஷப்பட்டேனே. இது ஒரு தேவாங்கமா இருக்கு. தேவைதான்டா சொன்ன நீ நிலா. இல்லாம இல்லையா பேபினா? நீ இந்த கட்டுப்பட்டி ஆமாம் ஆயிருக்கி அங்கே இங்கே பொட்டி பொட்டிமா. ஏன் பேபி? என்னடா அழகு இல்லையா பேபி? அப்பா முடியலடா. எனக்கு வெக்கமா இருக்கு பேபி. அப்போ என் சொன்ன அம்பிது டிக்டாக்குள்ள லவ் பண்ணாடா ஏமாத்து வாழ்றாண்டு. வாழ்க்கையை நீ தான் நினைச்சிட்டு இருந்தேடி பரதேசி. முகத்தை பாரு கடல் குதிரமா யார் இதான் உன்ன வாழ்க்கையில் நான் பாரு கடைசி வரைக்கும். இந்த ரீலோட் காசு எத்தனை நேரம் ரீலோட் பண்ணியா இப்படி கதைக்கீங்க உன்னை போனதா தேவியா தேவி 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 ஒரி ஒரி நாய் ஒரி தேவியா உன்னை நம்பி வந்த பாரு. உன்னை நம்பி வந்த பாரு. வாழ்க்கை நாய். இப்போ நான் ஊருக்குள்ள என்னன்றா சொல்றேன் நான். அவள் இருந்தாலே சாங்கம். ஐயோ ஊருக்குள்ள என்னன்றா சொல்ற. என்னடா நல்லா இருக்கிறே மச்சான் பாடா. என்ன சம்பவம் நடந்துட்டு போல என்ன வெரிசா மச்சான் பள்ளி சொல்ல மாட்டேன். சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணடா டேய். எனக்கு ஏற்கனவே தெரியும்டா என்னண்டி நீ ஃபேக் கேடிலாம் ஏமாந்து நிப்ப. அது இல்லடா சொல்றேன் கொஞ்சம் கேளு. சத்தியம் பண்றா. சரியா என்னோட நான் காலையில் ஐஷோ பார்க்க போனடா கல்லடி பீச்சிக்கு. வாழ்த்துக்கள். பேபி பேபி என்று சொல்லி கதைச்சு அங்கே போனா மச்சான். அவள் இருந்தாள்ரா. முடியலடா. எப்படி கடல் குதிரை இருக்குமே எப்படி இவ்வளோதான்டா உடம்பு. கலரை பார்த்தேன்டா. தாரில் விழுந்தாருண்டா ஏறி மிதிச்சிட்டு போயிடுவேன் ரோட்டோண்டு ஓட்டு. குரலை கேட்கலையாடா. இதுதான் சோசியல் மீடியால நம்பி போலேன்டா. இதுதான் மச்சான் இப்படிதான் என்ன ஆசை காட்டினாலும் எவ்வளோ காசு கொடுத்தேன் அவளுக்கு டிக்டாக்ல. இப்போ எவ்வளோ காசு கொடுத்து எவ்வளோ ரீலோட் போட்டிருப்பா. அம்மாவுக்கு தெரியாம 1.5 லட்சம் கொடுத்தீங்கடா. ஒன்று அடுத்தது ரீலோட்டுக்கு ரீலோட் ஒரு 5,000 போட்டி பண்ணா. அப்பா உனக்கு தேவைடா. அப்பயும் படிச்சு சொல்றேன். அவளோட பேரை கேட்டாள் ஐஸ்வர்யா லாரி. இந்த ஐஸ்வர்யா ராயா ஐஸ்வர்யா லாரியோ அவள் எப்படி காணுமா இந்த அடிவட்ட லோரி இருக்குமே இங்க பள்ளம் இங்க மேடு. மச்சான் நீ சோசியல் மீடியால ஏமாற மாட்டேன்டா. வேணடா இந்த டிக்டாக் எனக்கு. தயவு செய்து இதை விட்டுட்டு வேலையை பாரு. அடே உனக்கு வயசாகுதுடா 24 வயசாகுது. உழைக்க பழகடா ஃபஸ்ட்டுக்கு. டிக்டாக் தெரியாது காதல் செட் ஆகுதுண்ணா. எப்படி கர்மம் பிடிப்பாண்டு நினைச்சதானடா. இப்போ யோசிக்க அண்ணே. சரி ஓகே ஓகே விடு விடு கவலைப்படாத. உனக்கு ஒருத்தி வருவாள் கவலைப்படாத. சரி மச்சான் நீ போய்த்து வாடா. சரி இந்த ஞாயிறு எல்லாத்தையும் அழிச்சு போட்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணு. கண்ணுக்கு எண்ணிக்காள்றா இப்போ வரைக்கும். அப்பா இந்த வாழ்க்கையில மண்ணடி கொடுத்தாடா. சரிடா மச்சான் வெளில சொல்லிவிட்டாடா. செத்துரு அதுக்காண்டி நான் சாக மாட்டேன். நீ வெளில சொல்லிடாடா. நான் நிறைய பேர்ட்ட சொல்லி போட்டேன். அவள் தேவாத மாதிரிக்காண்டி தேவாங்க மாதிரிக்காள்றா அவள். உண்மையாடா உண்டா தேவாங்க மாதிரிக்காள்றா. நல்ல சரி நான் வெளிக்குறேன். வெளிக்குறேன் அழாது அழாது அழாது. ஐயோ அனைவருக்கும் வணக்கம். நான் மிது. நான் சானு. நான் ரவி. ஓகே இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்கள் டிக்டாக் காதல். அதாவது உண்மையிலேயே அண்மை காலமாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுக்கு நடந்த சம்பவம். அப்படின்னு சொன்னால் நம்ம கதைச்சாலும் கதைக்க மாட்டார். ஒரு ரெஸ்பான்ஸ் தர மாட்டார். என்னடாண்டா லவ் பண்ணுறேன் நம்ம ஆறுடா இது டிக்டாக்லடா எங்கடா அந்த ஃபுல்லடா செட் ஆகிது. இப்படி நேரில் மீட் பண்ண போன இடத்துல நடந்த சம்பவம். மற்றது டிக்டாக்ல வந்து நிறைய பேர் காசு ஏமாற்றிக்காங்க. நிறைய பொம்பளை பிள்ளைகள் அந்த ஃபேக் ஐடியில் போட்டு வேற ஒரு ஃபோட்டோ போடுறேன். என் ஃப்ரெண்டுக்கு நடந்துடாது. அப்போ நடந்த இப்படி காசெல்லாம் போட்டு கடைசியில் ஏமாந்துதான். ஏமாந்து சூசைட் பண்ணி சேர்த்து தெரியுந்தானே.
டிக்டாக் அதில் நம்பி, அதாவது அவள் ஃபேக்கான கேள், அவள் வேறொரு ஆள் கூடயும் தொடர்பு, மற்றது இவர்கிட்டையும் போய் சொல்லி காட்சியாகும். உண்மையிலே இந்த சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்கண்ணே. அதனால இந்த சோஷியல் மீடியா நம்பியே மாறுதீங்க. உங்களோட லைஃப் அந்த அதில் வர கேர்ளை நினைச்சி உங்களோட வாழ்க்கையை இந்த வச்சு பைத்தியமாகி சாவரோடக்கலாம் போகிறீங்க. அதெல்லாம் நிப்பாட்டுங்க. எல்லாம் சோஷியல் மீடியான்றது பொய் அதுதானே. அது வந்து அவங்க லைக்கிங் கொமெண்ட்ஸுங்க பண்ணுறது தான். நீங்கள் அதில் உங்களோட லவ்வர் கேர்ள் பொண்டாட்டி என்று சொல்லி அதுக்கு பின்னால் போகாமல் விட்டு போட்டு வேலையை விட்டுட்டு ஏமாறாதீங்க. டிக்டாக் அதில் நம்பி ஏமாறாதீங்க. டிக்டாக் அதில் அது பொய். அது நிறைய டிக்டாக்கில் நிறைய சமூக சீர்கேடல் நடக்குது மக்களே. அதுக்காண்டி நாங்கள் இந்த வீடியோ எடுத்து. உண்மையிலேயே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ போடக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்கள் காணொலியில் நாங்கள் பகிர்ந்து கொள்ளுவோம். இப்போ வாங்க வீடியோ முடிச்சு கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பாய்.